Hi Nanba, welcome to Ramesh RTC YouTube channel. நானா உங்க ரமேஷ் bro. So today homework பாருங்க. 4 by 4 plus 1 by 4 plus 1 by 4 plus 1 by 4 is equal to என்ன answer? Option A 72 by 305. Option B 305 by 72. Option C 288 by 305. Option D 305 by 288. புரியுதா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் தான் நீங்க ஹோம்வொர்க்ல பண்ணிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணனும். ஓகேயா? சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே ஹோம்வொர்க் கொடுக்காம எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. சோ இத எப்படி செய்யணும் அதுதான் நம்ம இப்போ சொல்லி தர போறேன். சோ அத ஃபுல்லா பார்த்துட்டு இந்த ஹோம்வொர்க்குக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स? சோ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? சோ டுடே என்ன பார்க்க போறோம்னா ஈஸியான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். சோ என்ன ஷார்ட்கட் பார்க்கலாம். Simplification tricks part 2. So simplification tricks la part 1 video already போட்டாச்சு. நீங்க பார்க்கலனா அதுக்குள்ள லிங்க் வந்து நான் description boxல கொடுத்திருக்கேன். So first அத பார்த்துட்டு ரெண்டாவது இத வந்து பாருங்க. அப்ப ஈஸியா இருக்கும். ஓகே फ्रेंड्स? So டாபிக் உள்ள போகலாம். 1 plus 1 by 1 minus 1 by 1 plus 1 by 1 minus 2 by 3. So part 1 வீடியோல என்ன பார்த்தோம்னா எல்லாமே பிளஸ்ஸா வந்திருக்கும். இல்லனா எல்லாமே மைனஸா வந்திருக்கும். சோ அப்படி வந்தா எப்படி செய்யணும் பார்த்தோம். சோ பார்ட் 2ல இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன பார்க்கணும்னா பிளஸ் மைனஸ் இப்படி மாறி மாறி வந்தா எப்படி செய்யணும் அதுக்கு என்ன ஷார்ட்கட் அதான் நம்ம பார்க்க போறோம். சோ பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चனை நீங்க ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 என்னது அப்படினா ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் ரிமைனிங் இருக்குல அந்த பார்ட்ஸ் இந்த பார்ட்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு பிளஸ் என்ன பண்ணுவோம் 1 பண்ணி ஆன்சர் வந்துரும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னா டைரக்ட்டா மொத்தத்துக்கு சொல்லலாம். ஆன்சர் டைரக்ட்டாவே கண்டுபிடிச்சிடலாம். இது செகண்ட் மெத்தட். சோ ரெண்டு மெத்தட்லயும் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த பார்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த क्वेश्चनல என்ன பின்னம் இருக்குன்னு பார்க்கணும். சோ அந்த பின்னத்தை நம்ம எழுதணும். ஃபிராக்ஷன் என்ன இருக்கு 2/3. சோ 2 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த பார்ட்ஸ்ல உள்ளுக்குள்ள என்னலாம் எத்தனை பிளஸ் எத்தனை மைனஸ் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3. சோ இதே 4 பிளஸ் மைனஸ் இருந்தா 1 2 3 4. ஓகேயா? சோ எத்தனை சிம்பல் இருக்கோ அத்தனை டாஷ் போடணும். இங்க எத்தனை சிம்பல் இருக்கு? ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் 3 சிம்பல் இருக்கு. சோ இப்படி 3 இருந்துச்சு அப்படினா 3 டாஷ், 4 இருந்துனா 4 டாஷ், 5 இருந்துனா 5 டாஷ் அப்படி போடணும். சோ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த 3 க்கு பக்கத்துல மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த பின்னத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. சோ இந்த 3 க்கு பக்கத்துல மைனஸ். நெக்ஸ்ட் மைனஸ் க்கு அப்புறம் என்ன இருக்கு? பிளஸ். பிளஸ் க்கு அப்புறம் என்ன இருக்கு? மைனஸ். போட்டாச்சு. புரியுதா? சோ போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும்? 3 minus 2. 3 minus 2 எவ்வளவு? 1. நெக்ஸ்ட் 1 plus 3 எவ்வளவு? 4. நெக்ஸ்ட் 4 minus 1 எவ்வளவு? 3. புரியுதா? சோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. சோ இப்போ ஆன்சர் பாருங்க என்ன வந்திருக்கு? 4 3. லாஸ்ட் 2 ஆன்சர் தான் பார்க்கணும். ஓகேயா? லாஸ்ட் 2 நம்பர் தான் பார்க்கணும். சோ 4 3. சோ 4 லாஸ்ட் 2 நம்பர் பார்த்து நம்பரை ஃபர்ஸ்ட் போடணும். பைக்கு கீழ இந்த நம்பரை போடணும். சோ இந்த क्वेश्चन உடைய ஆன்சர் எவ்வளவு? 4/3. சோ இந்த பார்ட்க்கு தான் ஆன்சர் 4/3. எக்ஸ்ட்ரா क्वेश्चनல பிளஸ் இருக்குங்க 1. சோ அந்த பிளஸ் 1 போடு. சோ போட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எல்லா நம்பருக்கு என்ன இருக்கும்? 1 இருக்கும். டினாமினேட்டர் டிஃபரண்ட் ஆனா என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணனும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். சோ பண்ண ஆன்சர் வரும் 1 4 is 4. ஒரு 3 3 பை கீழ ஒரு 3 3. சோ ஆன்சர் எவ்வளவு? 7/3. சோ இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சா 4/3 எக்ஸ்ட்ரா பிளஸ் 1 இருக்கு. சோ பிளஸ் 1 போட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கினா ஆன்சர் கிடைச்சது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இதே क्वेश्चनக்கு செகண்ட் இன்னொரு மெத்தட் டைரக்ட் மெத்தட் இருக்கு. சோ அதுல எப்படி செய்யணும் பார்க்கலாம். கவனிங்க. அது எப்படி செய்யணும் அப்படினா டைரக்ட்டா இந்த இதெல்லாம் எடுக்க கூடாது. டைரக்ட்டாவே பார்த்துக்கலாம். டைரக்ட்டா எத்தனை பிளஸ் மைனஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை இருக்கு? 1 2 3 4. 4 இருக்கு. ரைட்டா? சரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பின்னம் என்ன இருக்குங்க? 2/3. அப்ப நாம எப்பவும் போல நினைச்சிரோம் 2 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் எத்தனை பிளஸ் மைனஸ் இருக்கு? 1 2 3. இதை சரி எழுதணும். பிளஸ். அப்போ 1 2 3 4 இருக்கு. சோ 4 டாஷ் போடணும். சோ 4 டாஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் சைன் போடணும். இந்த பின்னத்துக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கு? மைனஸ். சோ 3. இந்த நம்பர் பக்கத்துல மைனஸ். மைனஸ்க்கு அப்புறம் இருக்கு பிளஸ்.
பிளஸ் க்கு அப்புறம் இருக்கு மைனஸ், மைனஸ் க்கு அப்புறம் இருக்கு பிளஸ். சரி புரியுதா? போட்டா இப்போ கவனிங்க. 3 minus 2 1, 1 plus 3 எவ்வளவு? 4, 4 minus 1 எவ்வளவு? 3, 3 plus 4 எவ்வளவு? 7. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 நம்பரை பாப்போம். முதல் நம்பரை மேல போடுவோம், இரண்டாவது நம்பரை எங்க போடுவோம்? கீழே போடுவோம். அப்படிதானே? சோ இந்த 3 மேல போடுவோம், 7 எங்க போடுவோம்? கீழே போடுவோம். ஆனா இந்த क्वेश्चनல எக்ஸ்ட்ரா உள்ள பிளஸ் 1 நம்ம எடுத்துட்டோம், சேர்த்துட்டோம். இப்படி பிளஸ் 1 அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்கணும். ஆனா முதல் நம்பரை மேலேயோ இரண்டாவது நம்பர் கீழே சொல்றது போடக்கூடாது. எப்படி போடணும்? நம்ம இது தப்பு. நம்ம எப்படி போடணும்னா லாஸ்ட் நம்பரை மேல போடணும், அதுக்கு முந்தின நம்பர் எங்க போடணும்? கீழே. இப்படி உள்டாவ போடணும். பாத்தீங்களா? சோ போன மெத்தட்ல 7/3 தான், இந்த மெத்தட்ல என்னதான் 7/3 தான் கிடைச்சிருக்கு. புரியுதா? சோ நெக்ஸ்ட் அதே மாடலுக்கு ஒரு क्वेश्चन பாருங்க. 1 plus 1/2 minus 1/3 plus 1/4 minus 2/3. சோ போன क्वेश्चन எல்லாமே 1 1 1 வந்துச்சு. இந்த क्वेश्चन பாருங்க 1 2 3 4 டிஃபரண்டா நம்பர் வந்திருக்கு. சோ டிஃபரண்டா இப்படி நம்பர் வந்தா எப்படி செய்யறது? இதுக்கு அதே மெத்தட் தான். கொஞ்சம் ஒரு இன்ச் தான் டிஃபரன்ஸ். அது என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பின்னத்தை பாருங்க. இங்க என்ன பின்ன இருக்கு? 2/3 இருக்கா? சோ முத 2 போடுவீங்க, நெக்ஸ்ட் 3 போடுவீங்க. ஓகே. அத எத்தனை பிளஸ் மைனஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. சோ 4 டாஷ் போடுவீங்க. 1 2 3 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாப்பீங்க? இந்த பின்னம் 2/3 பக்கத்துல என்ன இருக்கு? மைனஸ். சோ இந்த லாஸ்ட் நம்பர்லாம் மைனஸ், மைனஸ் அங்க இருக்கு, பிளஸ் அங்க இருக்கு, மைனஸ் அங்க இருக்கு, பிளஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இது பக்கத்துல நம்பரையும் பார்க்கணும். சோ இந்த 2/3 இந்த ஃபிராக்ஷன் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? 4. சோ இந்த மைனஸ் கூட நீங்க என்ன பண்ணணும்? 4 போடணும். அதே நம்பர் இருக்கு. அதுக்கு அடுத்த நம்பர் இருக்கு 3. அதுக்கு அடுத்த என்ன நம்பர் இருக்கு? 2. அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 1. இதே போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் கவனிங்க. இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி கழித்தல் இந்த நம்பர். அப்ப பெருக்கினா முன்னாங்க 12, 12 கழித்தல் 2 10. பாய் 3 30, 30 பிளஸ் 3 33. 2 33 பெருக்கினா 66, 66 கழித்தல் 10 56. ஒரு 56 56, 56 பிளஸ் 33 எவ்வளவு? 89. புரியுதா? இங்க இந்த क्वेश्चनல வெறும் இந்த பார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு. क्वेश्चनல இந்த பார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கு அப்படினா என்ன செய்வோம்? லாஸ்ட் 2 நம்பர் எடுப்போம், அதுல இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மேல போடுவோம், லாஸ்ட் நம்பரை பைக்கு கீழே போடுவோம். ஆனா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, பிளஸ் 1 வந்திருக்கு. இப்படி எக்ஸ்ட்ரா பிளஸ் 1 வந்தா லாஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் நம்பரை பைக்கு கீழே போடணும், லாஸ்ட் நம்பரை பைக்கு மேல போடணும். சோ இந்த क्वेश्चन உடைய ஆன்சர் 89/56. புரியுதா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சோ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் ஒரு தேர்ட் இம்பார்ட்டன்டான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். 4 minus 5/1 plus 1/3 plus 1/2 plus 1/4. சோ இதோட ஆன்சர் தான் கேட்டாங்க. சோ போன மாடல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா இங்க 5 வராது, என்ன வந்திருக்கும்? 1 வந்திருக்கும். ரைட்டா? சோ 1/, வந்தா எப்படி செய்யணும் பார்த்தோம். ஆனா என்ன வந்திருக்கு? 5/, வந்திருக்கு. சோ 5/, வந்தா எப்படி செய்யறது பார்த்தோம். 5 4 3 ஏதாவது நம்பர் 1 தவிர வேற ஏதாவது நம்பர் வந்தா எப்படி செய்யறது? எப்படி இங்க என்ன நம்பர் வந்தா தெரியலாம். அதுல இன்று 1 போட்டா தப்பா ரைட்டா? 5 போட்டாலும் 5 பெருக்கல் 1 போட்டாலும் 1 தான். ஏன்னா ஓர் 5 5 தான். சோ இங்க 1 தவிர வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதுல இன்று 1 ஃபர்ஸ்ட் போடுவோம். போட்டாச்சு. போட்ட அப்புறம் நினைச்சீங்கன்னா இந்த பார்ட் எடுக்கணும். 1/, இது சோ இது நார்மல் பார்ட். 1/1 plus 1/3 plus 1/, இப்படி 1/, வந்தா நமக்கு செய்ய தெரியும். எப்படி செய்வோம்? லாஸ்ட் பின்னத்தை பார்ப்போம். பின்னம் ஃபிராக்ஷன் இருக்கு 1/4. சோ அதை எழுதுவோம் 1, 4 எழுதிடுவோம். இங்க எத்தனை பிளஸ் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 பிளஸ். சோ 3 டாஷ் போடுவோம். சோ 3 டாஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போடுவோம்? இந்த 1/4 பக்கத்துல என்ன நம்பர் வந்திருக்கு? 2. சோ 4 பக்கத்துல 2 போடுவோம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 1 வந்திருக்கு. போடுவோம். நெக்ஸ்ட் என்ன செய்வோம்? பிளஸ் ஆ மைனஸ் ஆ பாப்போம். எல்லாத்தையும் இருக்கு பிளஸ் பிளஸ் பிளஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1/4 பின்னத்து பக்கத்துல பிளஸ், நெக்ஸ்ட் பிளஸ், நெக்ஸ்ட் பிளஸ் போட்டாச்சு. கரெக்ட்டா? போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? பெருக்குவோம். இது ரெண்டையும் பெருக்கி 4 8, 8 plus 1 9. இது ரெண்டையும் பெருக்குவோம். 9 3 27 plus 4 31.
ஒரு 31 31 31 பிளஸ் 9 40. பெருக்கிட்டு நம்ம செய்வோம் 1 பை தான் வந்திருக்கே தவிர கூட பக்கத்துல 1 பிளஸ் இல்ல. சோ 1 பை வந்து ஒரு இது வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்பரை மேல போடுவோம், நெக்ஸ்ட் நம்பரை கீழே போடுவோம், பைக்கு கீழே போடுவோம். சோ பைக்கு கீழே போட்டாச்சு. அப்ப இதோட ஆன்சர் 31/40. இதுல பெருக்கல்ல என்ன இருக்கு 5, பெருக்கல்ல 5 இருக்கு. கழித்தல் எவ்வளவு இருக்கு 4. அத அப்படியே போடணும். போட்டாச்சா? 4 5 5 8 5 40. சோ என்ன செய்வோம், எல்லா நம்பருக்குமே என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். சென்டர்ல மைனஸோ பிளஸோ இருந்தா டினாமினேட்டரை பார்க்கணும். டினாமினேட்டர் டிஃபரெண்டா இருந்தா என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சோ பண்ணுங்க 8 4 32, ஒரு 31 31. சென்டர்ல மைனஸ் இருந்தா மைனஸ் போடணும், பிளஸ் இருந்தா பிளஸ் போடணும். கீழ உள்ள ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கீழ எழுதணும். இதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல். 1 8 8. சோ ஆன்சர் என்ன வருது 32 ல இருந்து 31 கழிச்சா 1/8 1/8. புரியுதா? சோ நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாருங்க. சோ இதுதான் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் 1/8. சோ நெக்ஸ்ட் 4 क्वेश्चन பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, இம்பார்ட்டன்ட். சோ என்னென்ன எக்ஸாம்பிள் வரும், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, வர சிபிஆர், சிஆர்பிஎஃப். ஓகே சாரி சிஆர்பிஎஃப். சோ இந்த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மாடல்ல இருந்து ஒரு क्वेश्चन ஷுவரா வரும். சோ கவனமா கவனிச்சுக்கோங்க. சோ 3 minus 4/1 plus 1/2 plus 1/3 இப்படின்னு இருக்கு. சோ இப்போ என்ன செய்யணும், பை இங்க 1 தவிர வேற ஏதாவது நம்பர் இருந்தா இன்று என்ன போடணும் 1 போடணும். போட்டுட்டு இத ஒரு பார்ட்டா எடுக்கணும். சோ இந்த பார்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் ஜீரோ கண்டுபிடிச்சி அது கூட 4 பெருக்கி 3ல இருந்து அந்த ஆன்சர் ஜீரோ கழிச்சு எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டோட ஆன்சர் க்கு என்ன செய்யணும், இங்க என்ன ஃபிராக்ஷன் என்ன பிட் நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1/3. சோ எழுதலாம் 1, 3. அடுத்து எத்தனை பிளஸ் இருக்கு 1 2 2 பிளஸ் இருந்தா 2 டாஷ் போடணும். நெக்ஸ்ட் என்ன செய்வோம், நம்பர் பாப்போம். அப்படிதானே? சோ 1/3 பக்கத்துல நம்பர் இருக்கு 2. சோ இது பக்கத்துல 2. நெக்ஸ்ட் இது பக்கத்துல நம்பர் இருக்கு 1. நெக்ஸ்ட் என்ன செய்வோம், சிம்பிள் பாப்போம். இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் பக்கத்துல இருக்கு பிளஸ். சோ லாஸ்ட் நம்பர்ல பிளஸ். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு பிளஸ். இப்போ இந்த ரெண்டு நம்பரை பெருக்கணும். இது 3 6 6 பிளஸ் 1 7. ஒரு 7 7 பிளஸ் 3 10. எழுதியாச்சு. சோ இந்த 1/, தான் இருக்கு. கூட பிளஸ் பக்கத்துல 1 பிளஸ் இல்ல. சோ 1 பிளஸ் 1/, இருந்துச்சுன்னா வேற மாதிரி மாடல். எப்படி லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு முன்னாடி நம்பர் பைக்கு கீழே வரும். ஆனா இங்க வெறும் 1/, இருக்கு. சோ 1/, வந்து சும்மா இருந்தா நார்மல் மெத்தட். என்ன செய்வோம், லாஸ்ட் 2 நம்பர் எடுப்போம், அல்ல முதல் நம்பரை மேல போடுவோம், லாஸ்ட் நம்பரை பைக்கு கீழே போடுவோம். 7/10. சோ இந்த பார்ட்ஸ் உடைய பகுதியுடைய ஆன்சர் 7/10. எக்ஸ்ட்ரா இருக்குங்க பெருக்கல் 4. அங்க அதுக்கப்புறம் என்ன இருக்கு -3. சரியாச்சு. இப்போ என்ன செய்வோம், இது 2 4 I 2 10. கரெக்ட்டா? சோ ஆன்சர் 3 மைனஸ் 7 14 14/5. இப்போ என்ன செய்வோம், எல்லா நம்பருக்கும் டினாமினேட்டர் ஒண்ணுமே இல்லனா 1 இருக்குதா அர்த்தம். சென்டர்ல மைனஸோ பிளஸ் இருந்தா டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டர் டிஃபரண்டா இருந்தா என்ன மல்டிப்ளிகேஷன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். பண்ணுங்க. I 3 15, ஒரு 14 14. சென்டர்ல மைனஸ் இருந்தா மைனஸ், பிளஸ் இருந்தா பிளஸ் போடணும். கீழ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கீழ போடணும். 4 5 5. சோ ஆன்சர் என்ன வரும், 15 ல இருந்து 14 வச்சா 1/2 5. புரியுதா? எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? சோ நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பிட்ஸ்ல இதே டைப்ல உள்ள பார்ட் 3 இன்னும் இருக்கு. இதே டைப்ல கொஞ்சம் டிஃபரெண்டா எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ அப்படிப்பட்ட क्वेश्चंस நான் பார்ட் 3ல போட போறேன். சோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமேஸ்வரம்.